சுவாமிஜியின் கடிதங்கள் எளிமையாகவும் சுருக்கமாகவும் படிப்பவர் மனதில் பதியும்படியாகவும் இருக்கும். சுவாமிஜியின் முதல் சந்திப்பே காய்ந்த நிலத்தில் குளிர்ந்த நீர் விழுந்ததைப் போல குளிர்ச்சியாக இருக்கும் என்பது சொந்த அனுபவமாகும். அவரது ஒவ்வொரு கடிதமும் ஒரு ஆன்மீக தூண்டுகோலாக இருக்கும் என்று சுவாமி விமலானந்தர் தமிழகம் தந்த தவப்புதல்வர் சுவாமி சிவானந்தர் என்ற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய அமர ஆத்மனே, ஆசிர்வதிக்கப்பட்ட அழியாத ஆத்மனே, வணக்கத்துக்குரிய ஆத்மனே, புகழ்மிக்க அமர ஆன்மாவே என்று இத்தகைய சொற்றொடர்களாலேயே அவர் பக்தர்களை அழைப்பார். நீங்கள் அழியும் இந்த உடல் அல்ல, அழியாத அமர ஆத்மன் என்று கடிதத்தில் எடுத்த எடுப்பிலேயே அவர் பக்தர்களுக்கு நினைவுபடுத்துவார். கடிதத்தின் முடிவில் உங்கள் சொந்த ஆத்மன் சிவானந்தா என்று குறிப்பிடுவார். நீங்களும் நானும் ஒன்றுதான், வேறல்ல. உங்களை பரிபூர்ணமாக என்னிடம் ஒப்படையுங்கள் என்பது அதன் பொருள்.